வணக்கம். நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்பா, இப்போ நான், இப்போ என் பிள்ளைகள், இப்போ நாங்கள் இது வரைக்கும், இதுக்கு முந்தின எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் அதிமுக, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக அதிமுகவில் இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம். எதுக்கு? இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு குழந்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு தெரியுமா? அந்த அறிக்கை என்னன்னு தெரியுமா? டிவிகே கட்சி மக்கள் பாதுகாப்பை பாதுகாக்க தவறிவிட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை என்னன்னு நான் இப்போ அதையும் போடுறேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இவர் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதோ கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி, ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி, பள்ளியில் அதாவது அந்த பள்ளியில், தனியார் பள்ளியில் தங்கி படித்த மாணவி, அதுவும் அனுமதி இல்லாத விடுதியில் தங்கியிருக்கு. அந்த பள்ளிக்கு அனுமதி இருக்குது, அங்கே தங்கி படிக்கும் மாணவிகள் தங்கி படிக்கும் விடுதிக்கு அனுமதி இல்லை. அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவிக்கு ஒரு இறப்பு, அந்த மாணவி அங்கே இறந்து போச்சு. அந்த பள்ளியில் 210 சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சு 10 நாள் தான் ஆகுது, சரியா? 10-12 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே மக்கள் பாதுகாப்பை சரிவர, அதாவது பாதுகாக்க தவறிவிட்டது அப்படிங்குது. உங்கள் கட்சி 60-70 வருஷமாக ஆட்சி செஞ்ச கட்சி தானங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க? பள்ளியில் தங்கி படித்த மாணவி, எப்படி அந்த பள்ளியில் 210 சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவை கூட ஒழுங்காக உங்களால் காட்ட முடியாமல் எடிட் பண்ண வீடியோ தான் நீங்கள் பொது வழியில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த மாணவிக்கு இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு. சரி, 6-7 வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் தாண்டிடுச்சு. நியாயமே கிடைக்கல. ஆனால் நேற்று கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் அறிக்கை பிடிக்குங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் தானே இருந்தீங்க போன ஆட்சியில். எதிர்கட்சி தலைவர் தான், நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்துருக்கலாமே. இன்றைக்கி நீங்கள் என்ன கட்சி தலைவர்? எதிர்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியா? எந்த கட்சினே தெரியல. ஆனால் நீங்கள் அறிக்கை பிடிக்கிறீங்க. எப்படியா இருக்குது? நாங்கள்லாம் எடப்பாடி அப்படின்னா நாங்கள் அதிமுக அப்படிங்கிற, நாங்கள் பரம்பரையாக அதிமுக தொண்டர்கள். அப்படி இருந்த ஆள் இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு அறிக்கை கொடுப்பீங்க. உங்களால் எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது. உங்கள் கட்சியில் இவ்வளோ நாளாக நாங்கள் இருந்தோமே அப்படிங்க, எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ கொடூரமான விஷயமா இருக்குது. நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுங்க. 7 நாட்கள் அவ்வளோதான். அறிக்கை சப்மிட் பண்ணுங்க. டிஜிபி சார்ந்து அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பழனிசாமி அவர்கள் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவை சம்பவத்தால் எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. கொடூர சம்பவங்களை தடுக்க நீங்கள் தவறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டை ரொம்பவே ஹெவியாக முன் வச்சிருக்காரு. ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்துக்கோங்க. விளம்பர நடவடிக்கை இருக்குல்ல, அதில் தீவிரம் காட்டாமல் மக்கள் பாதுகாப்பு சார்ந்து தீவிரம் காட்டுங்கன்னு அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காருங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.